அவ புத்திய காமிச்சிட்டா பாத்தீங்களா? அவ நேத்தே குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போதே எனக்கு தெரியும் நாளைக்கு ஏதோ அவ பண்ண போறா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். பண்ணிட்டா பாத்தீங்களா? இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு குழந்தைய கூட்டிட்டு வரல பாத்தீங்களா? தயவு செய்து என்ன அம்மானு கூப்பிடு சாமி. உன்னை பிரிச்சு வச்சதுக்காக உன் காலில் கூட விடுறேன் நான். அவ அந்த வேதனையை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவா. விடு, அவன் புள்ள காலில் விழுந்து அவ அழட்டும். இனிமே அழகர் உங்களை சித்தின்னு கூப்பிடட்டும், இல்ல சின்னம்மானு கூப்பிடட்டும், இல்ல ஆண்டின்னு கூட கூப்பிட்டுட்டு போட்டோம். ஆனா அழகர் உங்களை அம்மானு கூப்பிடவே கூடாது. அதனாலதான் நாங்க அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நீயே எங்க பேச்சை கேட்காம எனக்கு சேது மாமா தான் வேணும், எனக்கு குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்த. இப்ப உனக்கு புரியுதா? இப்ப அவ புத்தியை காமிச்சிட்டாளா? தமிழ்ச்செல்வி அழகர் அவங்கள அம்மானு கூப்பிடலன்ற மிகப்பெரிய வருத்தத்துல இவ்வளோ நாளா இருந்துட்டு வந்தாங்க. ஆனா திடீர்னு பொங்கின தமிழ்ச்செல்வி அழகரோட காலில் விழுந்து, எப்பா சாமி, நான் உன்னை பெத்த அம்மா தான், இருந்தாலும் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குற சாமி, என்னை எப்படியாவது ஒரே ஒரு முறை என்னை அம்மானு கூப்பிடு சாமி. என் மனசு கொஞ்சமாச்சும் குளிரும் சாமி. நீ என்னை அம்மானு கூப்பிடாம வேற யாரையோ அம்மானு கூப்பிட்டு இருக்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்குது சாமி. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. இருந்தாலும் என்ன பண்றது? என் புள்ளியாச்சே, என் வயிற்றுல உன்னை 10 மாசம் நான் சுமந்து பெத்துட்டனே, நீ என் அம்மானு கூப்பிடணுமே, உனக்கு அம்மானு யாருன்னு தெரியாம போயிடுச்சே, அந்த அளவுக்கு நான் ஒரு பாவி ஆயிட்டனே, தயவு செய்து என் அம்மானு கூப்பிடு சாமி. உன்னை பிரிச்சு வச்சதுக்காக உன் காலில் கூட விடுறேன் நான். உன் கூட தான் நான் இருந்திருக்கணும். என் நேரம், என் போராத காலம், நான் இப்போ உன்னை தனியா விட்டுட்டு நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். நீ இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால உனக்கு அம்மா யாருன்னு ஒரே கன்ஃபியூஸ்ல நீ இருக்க. உன்னை பெத்த தாய் நான் தான் சாமி. உன் காலில் கூட விடுறேன்டா. என்னை தயவு செய்து ஒரே ஒரு முறை என்னை அம்மானு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழறாங்க. இதை தமிழ்ச்செல்வி வீட்டில் அம்மாச்சி எல்லாரும் நின்று வெளியே இருந்து பார்க்குறாங்க. போய் அவளை அடக்கடி அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அம்மாச்சி, இல்லை வேணா விடு, அவள் அழட்டும், அவள் மனசில் இருக்கிற வலியெல்லாம் அவள் கொட்டட்டும், அவள் அந்த வேதனையை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக பைத்தியம் ஆயிடுவா. விடு, அவன் புள்ள காலில் விழுந்து அவள் அழட்டும், அவன் புள்ளக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தீக்கட்டும், அப்பயாச்சும் அந்த கடவுளுக்கு கருணை வந்து அந்த குழந்தைய அம்மானு கூப்பிட வைக்குதான்னு பார்ப்போம். விடு விடு அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே எமோஷனலா வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப எமோஷனல் ஆகி அழகர் காலில் விழுந்து அழறாங்க. சாமி, என்னை ஒரே ஒரு முறை அம்மானு கூப்பிடு சாமி, ஒரு முறை கூப்பிடு சாமி அப்படின்ற மாதிரி அழறாங்க. அந்த பிஞ்சு குழந்தை அழகர் காதில் கொஞ்சம் கொஞ்சமா கேட்குது, நம்ம அம்மா இங்கே தான் இருக்காங்க போல, நம்ம இவங்கள தான் அம்மானு கூப்பிடணும் போல. அந்த பிஞ்சு தெய்வம் திடீர்னு தமிழ்ச்செல்வி அம்மானு கூப்பிடுது. தமிழ்ச்செல்வி கதறி அழறாங்க. ஐயோ, என் பிள்ளை என்ன அம்மானு கூப்பிட்டுருச்சு, ஐயோ என் பிள்ளை அம்மானு கூப்பிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. வெளியேந்து தமிழ்ச்செல்வியோட அம்மா, அப்பா, அம்மாச்சி எல்லாரும் வெளியேந்து பாக்குறாங்க. அதை பார்த்து செம்ம எமோஷனல் ஆகுறாங்க. அழகர் தமிழ்ச்செல்வி அம்மானு கூப்பிட்டான், அழகர் தமிழ்ச்செல்வி அம்மானு கூப்பிட்டான், அந்த கடவுள் கண் திறந்துட்டான், அந்த கடவுள் கருணை காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி ஒரு பக்கம் அங்க எமோஷனல் ஆகுறாங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மா ஒரு பக்கம் அங்க அழறாங்க. தமிழ்ச்செல்வியோட அப்பா எமோஷனல் ஆகுறாரு. எல்லாரும் சேர்ந்து கிட்ட வந்து தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி அழறாங்க. உன்னை கூப்பிட்டுருச்சு இல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அழகர் உன் அம்மானு கூப்பிட்டான்ல, உன் ஆசை நிறைவேறிடுச்சு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே எமோஷனல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய மாத்திக்கிற நாள் வருது. அழகரை கூட்டிட்டு போய் கொடுத்துட்டு மீனாட்சியை வாங்குறதுக்காக கோயில்ல போய் வெயிட் பண்றாங்க தமிழ்ச்செல்வியோட குடும்பம். பொதுவா சேது குழந்தைய மாத்துறதுக்கு வருவாரு. ஆனா அவருக்கு தொகுதியில அவசரமான வேலை இருந்ததுனால மோகனாகிட்டையும் ஐஸ்வர்யா கிட்டையும் சொல்லி நீங்க போய் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கோவில்ல தமிழ்ச்செல்வியோட குடும்பம் வெயிட் பண்றாங்க. இங்க கோவிலுக்கு மலரு, மோகனா, ஐஸ்வர்யா எல்லாரும் குழந்தைய மாத்துறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. மலரு மீனாட்சியை கொண்டு போய் தமிழ்ச்செல்வியோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இங்க அழகர் தமிழ்ச்செல்வி கையில இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வியோட அம்மா, மீனாட்சியை கொடுத்துட்டாங்க தமிழ், அழகரை கொடுத்துட்டு வா போலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்றாங்க. அப்ப குழந்தைய வாங்குறதுக்காக ரெடியா ஐஸ்வர்யா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வி குழந்தைய கொடுக்கல. தமிழ், அழகரை குடுறி, அவங்க மீனாட்சியை கொடுத்துட்டாங்க, வா நமக்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம், அவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க பாரு, அழகரை கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா. தமிழ்ச்செல்வி, அம்மா இருமா, குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நானு. இங்க பாருங்க, நீங்க அழகர்கிட்ட அம்மானு கூப்பிட சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அந்த பச்சை குழந்தை நீங்க தான் அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கு. இனிமே உங்களை அம்மானு அழகர் கூப்பிட மாட்டான். இன்னைக்கு என்ன அம்மானு கூப்பிட்டுட்டான். அவனுக்கு பெத்த தாய் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீங்க அழகரை அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒத்துக்கவே கூடாது. இனிமே அழகர் உங்களை சித்தின்னு கூப்பிடட்டும், இல்ல சின்னம்மானு கூப்பிடட்டும், இல்ல ஆண்டின்னு கூட கூப்பிட்டுட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அழகர் உங்களை அம்மானு கூப்பிடவே கூடாது. அழகரை பெத்த தாய் நான் தான். அழகர் என்னை மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும். அதை தான் நானும் விரும்புறேன். என் வாழ்க்கையை தான் நீங்க பங்கு போட்டுக்கிட்டீங்க, அதுக்கு நான் எதுவுமே சொல்லலை, அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா என் 2 குழந்தைங்களும் என்னை மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இனிமே உங்களை அம்மானு கூப்பிடவே கூடாது அழகரும் மீனாட்சியும். தயவு செய்து அது கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படின்ற மாதிரி இன்னும் கோபமா தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வியோட அம்மா, தமிழ் விடுறி, அங்க ஐஸ்வர்யா குழந்தைங்களை கொஞ்சம் பாசமா பாத்துக்கிட்டதுனால குழந்தைங்க அப்படி கூப்பிட்டு இருக்கும்,
இப்ப ஐஸ்வர்யாவுக்கு புரிஞ்சிருக்கும் நீ சொன்னது. விடு தமிழே அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் குழந்தைய அவங்க கையில கொடுக்க மாட்டேன். அவங்கள என்கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. இனிமே அழகரும் மீனாட்சியும் அவங்கள அம்மானு கூப்பிட மாட்டாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கள ஒத்துக்கிட்டு போக சொல்லுங்க. இல்லைன்னா நான் கண்டிப்பா அழகரை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க அடம் பிடிச்சு நிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி நீங்க சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. குழந்தைங்கள நான் கொஞ்சம் பாசமா பாத்துக்கிட்டேன், அதனால அழகர் என்ன அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நானும் குழந்தை கூப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நீங்க சொல்றது எனக்கு இப்ப புரியுது தமிழ்ச்செல்வி. இனிமே அழகரும் மீனாட்சியும் என் அம்மானு கூப்பிடாம சித்தியோ இல்ல சின்னம்மாவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். இனிமே உங்களை மட்டும் தான் அம்மானு கூப்பிடுவாங்க. ஆனா தயவு செய்து அழகரையும் மீனாட்சி என் கையில இருந்து பிரிச்சிடாத. ஐஸ்வர்யா நேரா வீட்டுக்கு போறாங்க. அழகரை மலர் கிட்ட கொடுத்துட்டு நேரா ரூம்குள்ள போய் தேம்பி தேம்பி அழறாங்க. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? அந்த குழந்தைங்களை சந்தோஷமா தானே பாத்துக்கிட்டேன். அந்த குழந்தைங்களை பாசமா பாத்துக்கிட்டது ஒரு தப்பா? அதனாலதான் அழகர் என்ன அம்மானு கூப்பிட்டான். அவன் அம்மானு கூப்பிடுற வார்த்தை எனக்கு எவ்வளவு மரியாதையா இருந்தது தெரியுமா? அது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது தெரியுமா? அதை போய் இப்ப தமிழ்ச்செல்வி வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றதும் ஒரு பக்கம் நியாயமா தான் தெரியுது. எந்த பெத்த தாய்க்கும் தன்னோட குழந்தை அம்மானு கூப்பிடலன்னா வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் அந்த குழந்தைங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அவங்க அழுதுகிட்டு இருக்கிறத இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பாக்குறாங்க. நேரா உள்ள போறாங்க. என்ன ஐஸ்வர்யா, ஏன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லாண்டி நாங்க குழந்தைய மாத்திக்க போனோமா, அங்க தமிழ்ச்செல்வி அழகரை கொடுக்காம இனிமே அழகரோ மீனாட்சியும் உன்னை அம்மானு கூப்பிடக்கூடாது, அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுத்துட்டு போ. உன்னை அழகரோ மீனாட்சியும் அம்மானு கூப்பிடாம இருந்தாதான் நான் குழந்தைங்களை உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க. இனிமே என்ன குழந்தைங்க அம்மானு கூப்பிடாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னை சித்தினோ சின்னம்மானோ கூப்பிட சொல்லி கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சம்மதம் சொல்லி குழந்தைய வாங்கிட்டு வந்த ஆண்டி. நான் என்ன ஆண்டி தப்பு பண்ணேன்? குழந்தைங்க மேலேயும் சேது மாமா மேலேயும் பாசமா இருந்தது என்னோட தப்பா? நான் என்ன வேற வீட்டு குழந்தைங்க மாதிரியா பார்த்தேன்? நான் பெத்த குழந்தைங்க மாதிரி அவ்வளவு பாசமா அந்த குழந்தைங்களை வளர்த்துட்டு வந்தேன். இதுல நான் என்ன ஆண்டி பாவம் பண்ணேன்? என்ன போய் தமிழ்ச்செல்வி ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. உடனே ஈஸ்வரிக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமே, உடனே அவங்க ஏத்தி விடுறாங்க பாரு. நான் அப்பவே சொன்ன ஐஸ்வர்யா, நீ தான் கேட்கல. உனக்குன்னு ஒரு குழந்தைய பெத்துக்கோ. நீ என்னதான் ஊராம்புள்ளிய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் அது உனக்கு ஆறுதலா இருக்கும். என்னதான் இந்த குழந்தைங்க மேல நீ பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அதுக்கு வளர்ந்த உடனே யார் அம்மான்னு அதுக்கு கண்டிப்பா தெரியதான் போகுது. அப்ப உன்னை ஒதுக்கிதான் வைக்க போகுது. அதனாலதான் நாங்க அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீயே எங்க பேச்ச கேட்காம எனக்கு சேது மாமா தான் வேணும், எனக்கு குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்த. இப்ப உனக்கு புரியுதா? இப்ப அவ புத்தியை காமிச்சிட்டாளா? தபார் ஐஸ்வர்யா, இப்ப நான் சொல்றேன், நான் சொல்ற பேச்சு நீ தயவு செய்து கேட்டு நடந்துக்கோ. உன் நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம். நீ என் அண்ணன் பொண்ணுடி, உனக்கு நாங்க கெடுதல் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறாங்க இங்க ஈஸ்வரி. உடனே ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது. இந்த குழந்தைங்க மேல ஓவரா பாசத்தை காமிச்சு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இங்க ஐஸ்வர்யாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறாங்க ஈஸ்வரி. அதுக்கு தாண்டி நான் இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஐஸ்வர்யா. அதான் இத வருது இல்ல காது குத்து ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு பட்ஜெட்டை ஏத்தி விட போறோம்ல, அந்த பட்ஜெட்ல ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ அவ கையில இருந்து நான் புடுங்காம விடவே மாட்டேன். அவ பாதி காசு எப்படி கொடுக்குறான்னு நானும் பாக்குறேன். அவ அந்த பாதி காசை கொடுக்கறதுக்கு கண்ட இடத்துல கடன் வாங்கணும், அவ கடங்காரியா நிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். வச்சிக்கிறேன் அவளை அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யாவும், ஆண்டி நம்ம பண்றது தப்பு மாதிரியா தெரியுது, ஆனா நான் ரொம்ப நல்லவளா இருந்தா என்னை இப்படிதான் அவங்க ஏளனமா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பண்றத பண்ணுங்க ஆண்டி, நான் என்னால என்ன முடியுமோ அதை நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க வில்லியா மாறுறதுக்கு ஐஸ்வர்யா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி குழந்தைய வாங்கிட்டு போறாங்க. அங்க மீனாட்சிக்கு வீட்டுல செம்ம காய்ச்சல் அடிக்குது. நாளைக்கு வேற ஃபங்க்ஷன் வச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியல. தமிழ்ச்செல்வி மீனாட்சிக்கு டெம்பரேச்சர் எடுத்து வச்சு பாக்குறாங்க, 104 இருக்கு ஜுரம். என்ன பண்றதுனே தெரியல. குழந்தைக்கு தண்ணி வச்சு தொடச்சு பாக்குறாங்க, ஏதோ அவங்களால முடிஞ்ச வைத்தியத்தை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களால வீட்டுல சமாளிக்க முடியல குழந்தைய வச்சுக்கிட்டு. குழந்தைக்கு பிக்ஸ் வர மாதிரி ஒரு மாதிரி வாயை பண்ணுது, பல்ல கடிக்குது, குழந்தைக்கு உதற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உடனே தமிழ்ச்செல்விக்கு ஒண்ணுமே கை கால் புரியல. அம்மாச்சி, மீனாட்சிக்கு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகுது, இப்படியே இருந்தா குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடும், வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு மீனாட்சி கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. அங்க போனா மீனாட்சிக்கு ஜுரம் குறையவே இல்லை, ஜுரம் இருக்க அதிகமாயிட்டே போகுது. குழந்தைக்கும் ஃபிக்ஸ் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டருங்க ஐசியூ வார்டுக்குள்ள குழந்தைய கொண்டு போறாங்க. கொண்டு போய் நெப்லைசர் எடுத்து வச்சு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இங்க பாருங்க, குழந்தைக்கு ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு. இந்த ஜுரம் குறைஞ்சது 2-3 நாள் ஆகும். குழந்தை ஒரு 3 நாள் அப்சர்வேஷன்ல இருந்தே ஆகணும். தயவு செய்து குழந்தைய அட்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் அங்க சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, சரிங்க டாக்டர், குழந்தைய அட்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைய அட்மிட் பண்றாங்க. நாளைக்கு காது குத்து ஃபங்க்ஷன். இங்க பெரிய வீட்டுல எல்லாரும் ஃபங்க்ஷனுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறது யாருக்கும் அங்க தெரியாது. அங்க சேதுகிட்ட ஐஸ்வர்யா இங்க தமிழ்ச்செல்வி நடந்துகிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க வெளியே போனதும் நாங்க குழந்தைய மாத்திக்க போனோமா, அப்ப அழகரை என்கிட்ட கொடுக்காம தமிழ்ச்செல்வி ரொம்ப ஓவரா பேசினாங்க மாமா. இனிமே என்ன அழகரும் மீனாட்சியும் அம்மானு கூப்பிடக்கூடாதான், அவங்கள மட்டும் தான் அம்மானு கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசினாங்க மாமா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல மாமா. நான் என்ன மாமா பாவம் பண்ணேன்? குழந்தைங்க மேலேயும் உங்க மேலேயும் நான் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சது என்னோட தப்பா மாமா? நீங்களே சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரி சேதுபதி ஏத்தி விடுறாங்க இங்க ஐஸ்வர்யா.
சேதுபதிக்கு செம கோபம் வருது. அப்படியா சொன்னா அவ சித்தி கொடுமை இல்லாம இங்க ஒருத்தி குழந்தைய பாசமா பாத்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படாம, நம்ம குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்குதே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படாம இப்ப ஓவரா பேசி அமைச்சிருக்கா. ஏன் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் யார் அம்மான்னு சொல்லி கொடுத்தா தெரிஞ்சிட போகுது. இப்ப அம்மானு கூப்பிடுறதுனால அவ என்ன குறைஞ்சு போயிடறாளாம் அப்படின்ற மாதிரி இங்க சேதுபதி ரொம்ப கோவப்படுறாரு. நாளைக்கு காது குத்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு இங்க பெரிய வீட்டுல எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க. அங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அங்க அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வருது. காலையில ஃபங்க்ஷனுக்காக அழகரை கூட்டிட்டு ராஜாங்க வீட்டுல இருந்து எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தமிழ்ச்செல்வி வீட்டுல இருந்து ஒரு ஆள் கூட வரல. உடனே ராஜாங்க, ஐயா சேது, தமிழ்ச்செல்வி வீட்டுல இருந்து யாருமே வரல, அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க நீயும் கருப்பும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா நான் போய் நேரா போய் பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சேதுவும் கருப்பும் கிளம்பி தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தமிழ்ச்செல்வி வீடு பூட்டிட்டு இருக்கு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வீடு பூட்டிட்டு இருக்கு, ஒருவேளை கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்களோ கார்ல அப்படின்ற மாதிரி கருப்பு கேட்கிறாரு. மாமா, இப்ப நம்ம கோயில்ல இருந்து தானே வந்தோம், அவங்க கார்ல வந்துதான் நமக்கு எதிரில் தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்க கோயிலுக்கு போலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேற எங்கேயா போயிருப்பாங்களோ, ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நேரா கோயிலுக்கு போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இங்க சேது கேட்கிறாரு. என்னன்னு தெரியலையே மாப்பிள்ள, சரிவா நம்ம கோயிலுக்கு போலாம், போயிட்டு அங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கோயிலுக்கு கிளம்பி சேதுவும் கருப்பும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அப்ப வரைக்கும் தமிழ்ச்செல்வி குடும்பம் மீனாட்சி கூப்பிட்டு வரல. செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க ராஜாங்க குடும்பம். உடனே ஈஸ்வரி, பாத்தீங்களா மாமா, அவ புத்திய காமிச்சிட்டா பாத்தீங்களா, நேத்தே அழகரை வாங்குறதுக்காக கோயிலுக்கு போனப்ப அழகரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவ அடம் பிடிச்சு நின்னுட்டு இருந்திருக்கா. இனிமே ஐஸ்வர்யாவா அழகரோ மீனாட்சி அம்மானு கூப்பிடக்கூடாது, என்னதான் அம்மானு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஐஸ்வர்யாவை திட்டி அமைச்சிருக்கா. அவ புத்திய காமிச்சிட்டா பாத்தீங்களா, அவ நேத்தே குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போதே எனக்கு தெரியும் நாளைக்கு ஏதோ அவ பண்ண போறா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். பண்ணிட்டா பாத்தீங்களா, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு குழந்தைய கூட்டிட்டு வரல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி ஏத்தி விடுறாங்க. உடனே ராஜாங்க, ஈஸ்வரி உண்மை என்னன்னு தெரியாம உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காது. ஒருவேளை அவங்க வர்றது கூட லேட் ஆகலாம், இல்ல ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரலாம், இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாங்கம் சொல்றாரு. ஆனா முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க இங்க சேதுபதிக்கு செம்ம கோபம் வருது. இப்ப இந்த காதணி விழா நடக்குமா நடக்காதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.